ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானே என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். அத தாண்டா வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்னமோ மூன்றாம் உலக போர் நடந்த மாதிரி பக்கம் பக்கமா அறிக்கையை ரெடி பண்ணிட்டு தான் பிரச்சனையை சொல்லுவீங்களா? ஏய் சுமாரி, நீ சொல்ற. ஐயோ, என்னடா மூர்த்தி சொல்ற? இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கா? பெரியப்பா, நீங்களாவது என் குழந்தை என்கிட்ட வாங்கி கொடுங்க பெரியப்பா. என் குழந்தை எல்லாமே என்னால வாழவே முடியாது. தேவி, நீ அழாதம்மா. பெரியப்பா நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா. இந்த மனுஷன் என்ன நான் பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுக்கறாரு. ஒருவேளை பிரச்சனையை பேசியே தீத்துருவாரோ? அப்படி மட்டும் நடக்கவே விடக்கூடாது. இப்ப என்னதான் மாமா பண்றது? தேவியோட வாழ்க்கைய நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கட்டின புருஷன் கூட இல்லாம, பெத்த குழந்தையும் கூட இல்லாம அவ ரொம்ப தவிச்சிட்டு இருக்கா. ஒரு பெத்த தாயா அவ இப்படி கண்ணீர் விடுறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னம்மா இது? என்னைக்கோ ஒரு நாள் இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சரியாகும்னு பொறுமையா இருந்தா, நாளுக்கு நாள் இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பெருசாயிட்டே போகுது. விக்னேஷ் மாப்பிளைக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? நாம எவ்வளவு பொறுமையா இருந்து விட்டு கொடுத்து போனாலும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் அவரை சொல்லி பிரயோஜனம் இல்ல. பெத்தவங்க சரியில்லை. அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு சுயமா சிந்திக்கிற நினைப்பே இல்லாம இருக்கிறாரு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத கையில. இதுக்குதாம்மா நான் அப்பவே யோசிக்கலான்னு சொன்னேன். நீங்களே இப்படி சொன்னா எப்படி பெரியப்பா? நான் உன்ன தப்பு சொல்லலாமா? நீ நல்லது நினைச்சுதான் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு நல்லது பண்ண போய் இப்போ அது நமக்கு பாதகமாயிடுச்சு. சரி, நீ அதே நினைச்சு வருத்தப்படாத. ஒருவேளை உன் இடத்துல நான் இருந்தா கூட அப்படிதான் யோசிச்சிருப்பனோ என்னமோ. தேவியையும் அவரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச, அது நடக்கல. தேவி அழாதம்மா. உன்னை ஏன் தான் அந்த கடவுள் இப்படி சோதிக்கிறானோன்னு தெரியல. எப்படியாவது சரி பண்ணுவோம், பார்க்கலாம். எப்படி மாமா சரி பண்றது? ஏற்கனவே இருந்த பிரச்சனை போதாதுன்னு இப்ப மாப்பிள்ளைய அடிச்சிட்டோங்கிற பிரச்சனை வேற வந்துருச்சு. ஆனா அன்பு, நீ கொஞ்சம் நிதானமா இருக்கணும்டா. எப்ப பாரு எல்லாரு கூடயும் சண்டை போடுறது, கை நீட்டுறது, இதெல்லாம் என்ன பழக்கண்டா? அன்னைக்கு அப்படிதான் தீபாவளி அதுவுமா விக்னேஷ் மாப்பிள்ளைய வீடு தேடி போய் அடிச்சுட்டு வந்திருக்க. இன்னைக்கு என்னன்னா வீட்டுக்கு வந்தவர்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க. என்னதான் இருந்தாலும் அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளை. இன்னைக்கு நாம செய்யற தப்பு தேவியோட வாழ்க்கையை தான்டா பாதிக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அவ அந்த வீட்டுல போய் வாழணும்ல. அவளை பத்தி கொஞ்சமா யோசிச்சியா? உன்னோட மூர்க்கத்தாலையும் கோவத்தாலையும் பாதிக்கப்பட போறது தேவியோட வாழ்க்கை தான். இதெல்லாம் ரொம்ப தப்புடா. போலீஸ்காரங்கிற வீராப்ப வீட்டுக்குள்ள காமிக்காத. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசி முடிக்க பாரு. உன்னால வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை தேவையா? சும்மா நிறுத்துங்க பெரியப்பா. அன்பு, என்னமோ நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் மாதிரி என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வெட்டி அட்வைஸ் எல்லாம் என்கிட்ட வேணாம். என்னமோ பொழுது போகாம நான் அவனை போட்டு அடிச்சா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அன்பு, என்ன பெரியப்பா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? பின்ன எப்படி பேசுவாங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சும்மா எல்லாரும் என்னைய டார்கெட் பண்றீங்க. ஏய் டேய், அதுக்காக உன் பெரியப்பா கிட்ட இப்படிதான் பேசுவியா? அவர் நம்ம நல்லதுக்காக தானே சொல்லிட்டு இருக்காரு. அத புரிஞ்சுக்காம அவர் எதிர்த்து பேசிட்டு இருக்க. குடும்ப நல்லதுக்குன்னு ஆள் ஆளுக்கு என்ன கெட்டவனாக்கிட்டு இருக்கீங்க. அதை கேட்டு சும்மா இருக்கணும். சும்மா எதுவும் தெரியாம பஞ்சாயத்து பேசிட்டு இருக்காரு.
இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த விக்னேஷ் பேசும்போது எல்லாரும் இங்க தானே இருந்தீங்க. அவன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவா, அவனை கேட்கறதுக்கு துப்பு இல்ல. தேவியை கண்டபடி பேசி குழந்தையும் பிரிச்சு கூட்டு போறான். அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. இப்படி ஏன் பண்ணுன்னு கேட்டா எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறீங்க? டேய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? தேவியோட வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாதுன்னு ஒரு அக்கறையில தானே நான் கேட்டேன். ஏன் உங்களுக்குலாம் தான் அவ வாழ்க்கை மேல அக்கறையா? ஏன் எங்களுக்குலாம் இல்லையா? சும்மா எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறதே நல்லது. திரண 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 திரண